மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் செயல்படும் அமுதம் அங்காடிகள் விரிவுபடுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட உள்ளது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். இந்த அமுதம் அங்காடிகள் விரிவுபடுத்தப்படுவது மேம்படுத்தப்படுவது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவிப்பது என்ன விவரங்கள்? ஹாசினி வணக்கம். தமிழகம் முழுவதும் புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் செயல்படக்கூடிய அமுதம் அங்காடிகள் விரிவுபடுத்தப்பட தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த அமுதம் அங்காடிகள் பொறுத்தவரையிலே பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. அதாவது இதில் வழங்கக்கூடிய பொருட்கள் தரமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் மற்ற வெளிக்கடைகளை நாடுவதை விட இந்த கடைகளில் விலையும் குறைவாக இருக்கின்றது. எனவே ஏழை மற்றும் அடித்தட்டு மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அமுதம் அங்காடிகள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. எனவே இதை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தக்கூடிய வகையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கையை இன்னும் உயர்த்துவதற்கு அரசு அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். வெளிச்சந்தையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட முக்கியமான மளிகை பொருட்களினுடைய அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஏழை அடித்தட்டு மக்கள் ஒரு குறைவான விலையில் ஒரு தரமான பொருட்களை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த அமுதம் அங்காடிகள் கொண்டு வரப்பட்டது. எனவே அதனுடைய நோக்கம் என்பது மிக சரியாக செயல்பட்டு வருவதை இது காட்டுகின்றது. எனவே இந்த அங்காடிகளை மேலும் கூடுதலாக கொண்டு வருவதன் மூலமாக அனைத்து பொதுமக்களுக்கும் தேவையான அந்த பொருட்கள் தரமான பொருட்களாகவும் விலை குறைவானதாகவும் சென்று சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு போன்றவை தங்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய வகையிலும் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த விஷயங்கள் பொறுத்தவரையிலே அதாவது டிபார்ட்மெண்ட் கடைகளின் போட்டியை சமாளிக்கவும் பொதுமக்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையிலும் பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுக்கு ஒரு ஈஸி அக்சஸ் என்ற அடிப்படையிலே இந்த அமுதம் அங்காடிகள் கூடுதலாக உருவாக்கப்படும் என அதிகாரிகள் நமக்கு தகவலாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.